வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் அரசு உறுதிமொழி குழுவின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு சட்ட அமைச்சர் அவர்களால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலோடு 2021ஆம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய சட்டக்கல்லூரி கட்டி மாணவ செல்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்கிற அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வு செய்தது. மேற்படி ஆய்வின் போது கல்லூரியுடைய முதல்வர், இயக்குனர், இயக்குனர் மற்றும் முதல்வர் உள்ளிட்டவர்களும் மேற்படி இந்த கட்டடத்தை கட்டி வருகின்ற பொதுப்பணித்துறை கட்டிடப் பிரிவு இ மற்றும் ஏஇ அவர்களும் குழு முன் ஆஜரானார்கள். மேற்படி இந்த பணிகள் ஒரு 75 to 80% பணிகள் நடந்தேறி இருக்கிறது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. முறையாக மின்சார வாரியம் எல்லா கட்டிடங்களுக்கும் எல்லா பிரிவுகளுக்கும் மின் இணைப்பு தர வேண்டி உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆதலால் உடனடியாக சம்பந்தப்பட்ட இபி மின்வாரியம் கல் செங்கல் கிடையாது, இதுவா? வணக்கம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். ஆகியவற்றிற்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் மாவட்டம் காரைக்குடியிலிருந்து தேவக்கோட்டை செல்லும் சாலையில் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அப்போதைய ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு மிகவும் விருப்பமாக இருந்த இந்த கோட்டை காலப்போக்கில் சிதிலமடைந்து இருப்பதை அறிந்து தமிழ்நாடு அரசு ரூபாய் 9 கோடி மதிப்பில் இந்த கோட்டையை புனரமைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பணிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த கோட்டையின் சிறப்பு, இங்கே நம்முடைய மாமன்னர்கள் மருதீருவர், அதுபோன்று வேலு நாச்சியாருடைய படையில் இருந்த குயிலி போன்றவர்கள் இந்த மண்ணில் வீரமிக்க விடுதலை போரை, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு வீரம் செறிந்த மண் சிவகங்கை சீமை. இந்த மண்ணில் ஆங்கில படையை எதிர்த்து போர் செய்வதற்காக
ஹைதர் அலியிடம் உதவியை நாடிய நம்முடைய தமிழ் மன்னர்கள் வேண்டுகோள் வைத்தபோது இந்த கோட்டையில் வைத்து யானை, குதிரை போன்ற படைகளுக்கான பயிற்சி அளிப்பதற்கு ஒரு இடமாகவும் பாதுகாப்பு அரணாகவும் இது 16ஆம் நூற்றாண்டில் விளங்கியிருக்கிறது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோட்டை வரலாற்றில் சிதிலமடைந்து வரலாற்று பக்கங்களிலிருந்து இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீரம் சிறந்த விடுதலை போர் பேசப்படாமல் போகின்ற ஒரு சூழலில் அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள்லாம் 1000 ஆண்டு 2000 ஆண்டு 5000 ஆண்டு இருக்குது. நம்ம பொதுப்பணித்துறை மூலமாக கட்டுறதெல்லாம் 30 ஆண்டு 40 ஆண்டுல சேலம் மாட்டேங்குது, லீக்கேஜ் வருது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இது குறிப்பாக பர்டிகுலராக சார் இது வந்து ஒரு வரலாற்று நம்முடைய உணர்வுடைய எச்சம். இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்த மண்ணில் பிறந்து வாழ்கின்ற தமிழனுடைய கடமை. அதனால் அந்த உணர்வோடு இதை ஏதோ நம்ம ஒரு தொழிலாக ஒரு பணி நிமித்தமாக இதை சூப்பர்வைஸ் பண்ணணும், இதை வேலை வாங்கணும்னு இல்லாமல் இது நம்முடைய கடமையாக கருதி இதை நம்ம செய்யணும். வரலாற்றில் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த வீரம் சிறந்த அந்த விடுதலை போர் வந்து உலகத்தால் பேச முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. பைப்பு டீப்பு அப்படி இருந்துச்சு. அங்கே பாருங்கள் மேலே அந்த பைப் லைன் பாருங்கள், அதெல்லாம் துருப்பிட்டு போயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அந்த பைப் பாருங்கள், ஸ்ட்ரென்த்து பாருங்கள் வாங்க. இதெல்லாம் அந்தந்த காலமாக கரெக்டாக 2 பண்ணி இது வந்து பம்பி லாக்டவுனில் வந்து இது இல்லாத கிராவிட்டியில் வந்து ஒன்று வந்து கல்லமேனியன் கோட்டைக்கே போகுது, இன்னொன்று வந்து தேவக்கோட்டைக்கும் கண்ணங்குடி கிராவிட்டி பம்பிங்கில் போட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு நகராட்சி, 7 பேரூராட்சி, 11 ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 2452 ஊரக குடியிருப்பு மற்றும் ஒரு மாநகராட்சி, 2 நகராட்சி பெரு ஒதுக்கீட்டின் கூடிய மாபெரும் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கூட்டு குடிநீர் திட்டம் வழங்க வேண்டிய அரசு உறுதிமொழி 2011 உறுதிமொழி எண் 181. அப்போது 1752 கோடி ரூபாயில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து அதற்கான பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது காலதாமதத்தின் அடிப்படையில் அந்த தொகை 2119 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையான பணிகள் வழங்கப்பட்டு தற்போது சுமார் 15,11,655 மக்களுக்கு இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும் குறை இருக்கிறது. தற்போது சோதனை ஓட்டம் நடைபெற்று இந்த 2025க்குள் முழுவதுமாக சீரான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்குவதை நிர்வாக பொறியாளர், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் நம்ம இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் மாவட்டத்திலிருந்து அனுப்பி நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்தல் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்ற அரசு உறுதிமொழி குழு சார்பாக வருகை தந்திருக்கிறோம். உங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஹெல்த் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அது யார் பேர் தெரியுமா? யாரு? சுகாதாரத்துறை அமைச்சர். சரி, நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மா சுப்பிரமணியன் சொல்லிட்டு நம்முடைய உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. ஒரு வரிசையா கொடுங்க. கடிச்சு மென்று சாப்பிடலாம். நல்லா இருக்குல்ல? நீங்க வந்து ஒரு முறை நான் கவுண்டிங் போன முறை வந்து பண்ணிடுறாங்க, இது பண்ணல. நீங்க 2 பண்ணுறாங்க. Emma
இப்போ வந்து கரண்ட்டாக வந்து புது இன்ஃபர்மேஷன் வரப்போ சிலை எங்கே தயாரிக்கிறாங்க? சிலை எழுப்புற இடம். அதனால் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய மேற்பார்வையில் சரி ப்ராப்பராக பண்ணி எப்போ முடிச்சு கொடுப்பீங்க? 2 மாதத்தில் முடிச்சுடுவீங்க. 2 மாதம் சிலை திறந்துடலாம். சிலை வந்து அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும். சரிங்களா? சரி. அதனால் ப்ராப்பராக அதை பண்ணி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிங்க மக்களுக்கு. சரி. குழு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சுதந்திர இந்தியாவின் விடுதலை போரில் வேலு நாச்சியாரோடு தளபதியாக இருந்து போர் புரிந்த மாவீரர்கள் மருது இருவருக்கு அவர்களுக்கான வெண்கலை சிலைகள் அமைத்து அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுகோளை ஏற்று மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சி முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுகின்ற வகையில் சுமார் 1 கோடியை மதிப்பில் சிலை தற்போது 1 கோடி 6 லட்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு கம்மியாக வந்து 1 கோடி அளவிலான திட்ட மதிப்பில் தற்போது சிலை பெறுவதற்கான அடிப்பீடம் தூண்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மேற்படிவர்கள் இங்கே ரொம்ப குடியிருந்துருக்காங்க. அவங்க வீட்டை இடிச்சுட்டாங்க. அந்த ரோடு அகலப்பட்டு போகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்சிடி இல்லை சார். ஆக்சுவல் காஸ்ட்டை ஒர்க் பண்ணி அப்படியே டிவைட் பண்ணி குடிநீர் சாலை குடிநீர் சாலை லோக்கல் பாடி வாட்டர் சம்பு பண்ணி ஸ்கொயர் ஃபீட் வந்து 3300 சார். ஸ்கொயர் ஃபீட் இது 3500. இதில் 2 குழு தலைவர் அவர்களுக்கு உடனே நினைத்து சிறப்பிப்பார்கள். தமிழ்நாடு அரசின் உறுதிமொழி குழுவின் சார்பாக நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு ஆய்வு பணி நடத்தற்கு வருகின்ற குழுவை இரவு வரவேற்று இன்று காலை குழு ஆய்வு பணியை இங்கு மேற்கொள்ள வேண்டும் என்பதை திட்டமிட்டு குழுவிற்கான அனைத்து ஆய்வு பயணத்தில் வழிகாட்டியாக இருந்து இந்த ஆய்வு பயணத்தை நிறைவு செய்து இப்போது ஆய்வு கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் அவரோடு இந்த மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் பணி செய்கின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்டத்தினுடைய சார் ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவல் பெருமக்களுக்கும் இதற்கு நிகழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், குழு காலை இந்த ஆய்வு பயணத்தை முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய அரசு சட்டக் கல்லூரி அமைக்கின்ற உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்காக அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அந்த பணி எவ்வாறு நடந்திருக்கிறது, மாணவர் செல்வங்கள் இங்கு கல்வி பயின்று வருகிறார்களா என்பதை குழு ஆய்வு செய்தது. இதற்காக சட்ட பல்கலைக்கழகத்தினுடைய இயக்குனர் சென்னையிலிருந்து வருகிறது. மேற்படி மாவட்ட ஆட்சித்தலைவரோடு குழு எனது ஆய்வு பயணத்தை தொடங்கிய போது அங்கு ஆஜராகி கட்டடத்துடைய உறுதித்தன்மை, ஏனைய எலக்ட்ரானிக்கல் பணிகள் இவற்றை குழு ஆய்வு செய்து மிகச்சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டிருப்பதற்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்து, அதற்கு பிறகு குழு நம்முடைய இந்த மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு இணங்க தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கு எடுத்திருக்கிற முயற்சிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு இன்றைக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அதில் குழு கலந்து கொண்டு அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு குழு தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டது. அந்த அடிப்படையில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் இங்கு மருது அவர்களால் இந்த மாத்திரைகள் வழங்கப்பட்டு அந்த பணியை பார்வையிட்டு குழு திரும்பியது. அதற்கு பிறகு குழு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சென்று பார்வையிட்டது. அங்கு நம்முடைய அதற்கு பிறகு சுமார் 2119 கோடி ரூபாய் மதிப்பில்
சிவகங்கை ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் எவ்வாறு நடைபெற்று இருக்கிறது என்பதை ஒரு இடத்தில் குழு நேரடியாக ஆய்வு செய்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து துறை தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். நம்முடைய குழுவின் தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் ஏற்கனவே நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த மாவட்டத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சான்று கொடுத்துட்டாங்க. கொடுத்த சான்றை திருப்பி பெறாத அளவுக்கு நம்முடைய பணிகள் இனி எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மளை நம்பி அதுலேயும் குறிப்பாக தலைவர் வேல்முருகன் அவர்கிட்ட சான்று வாங்குறதுனா ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆகவே அந்த வகையில் அவர் இன்னும் கடிந்து கொள்ளாத அளவுக்கு நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற பதிலை முறையாக தர வேண்டும், அந்த பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அதே போல முக்கியமான துறைனா டிஆர்டிஏ, அதில் பிடி எல்லாம் இப்போ தான் ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் அந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆகவே எதிர்காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை உங்களுடைய அறிவுரைப்படி விரைவில் நாங்களும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இங்கே இப்பொழுது நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் என்னென்ன கருத்துக்கள் பெறப்பட்டதோ அந்த மினிட்டையும் வச்சு நாம் அந்த கூட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி உங்களுடைய பணிகளை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம் என்ற அந்த உறுதியை சொல்லி அதற்கான நிகழ்வு நடைபெற காரணத்தினால் அந்த சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்டர் அவர்களை விரைவாக அந்த பணியை முடித்து அந்த